உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு ஏழையின் சிரிப்பு. வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பணக்கார வீடு, அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குடிசை வீடு. குடிசை வீட்டுல ஒரு அழகான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த கணவர் பேரு ரத்தினம். அவரு அந்த பணக்கார வீட்டோட மாணிக்கத்திட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் இந்த ரத்தினம் மாணிக்கத்திட்ட போய் வேலை பார்த்துட்டு அன்னைக்கு அவரோட கூலிய வாங்காம ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தாரு. மனைவி, என்னங்க சோகமா வர்றீங்க அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு கூலி தரல அப்படின்னு சொன்னாரு. சரி சரி வாங்க, பணக்காரரா இருக்கிறனால அவங்கள எதிர்த்தும் பேச முடியல, என்ன பண்றது, வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள போய் பழைய கஞ்சியை கொண்டுட்டு வந்து வீட்டோட வாசல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனாலும் நல்லா சிரிச்சு பேசி கேலி கிண்டலுமா அவங்களோட சிரிப்பு சவுண்டு அங்க இருக்கிற இடம் முழுவதும் கேட்டுட்டே இருந்துச்சு. இத தன்னோட பால்கனில நின்றுட்டு இருந்த மாணிக்கமும் அவனோட மனைவியும் பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன இங்க நடக்குதுன்னு பாத்தீங்களாங்க? நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லைனாலும் இவங்களோட சிரிப்பு சத்தத்துக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா மாணிக்கத்தோட மனைவி. ஆமா, நான் என்னதான் கூலி அவனுக்கு கொடுக்காம போனாலும் அவன் டெய்லியும் சந்தோஷமா தான் இருக்கான், அது எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லை, ஆனா இவங்களோட கேலியும் கிண்டலும் சிரிப்பு சத்தமும் எரிச்சலா இருக்கு. என்னதான் நம்மள்ட்ட பணமும் காசும் இருந்தாலும் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண, ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கி எந்திக்க முடியுதா அப்படின்னு சொன்னா மாணிக்கத்தோட மனைவி. நாளைக்கு இவங்களோட சிரிப்பு சத்தம் கேட்காது. நாளைக்கு இவனோட வீட்டுல நான் ஒரு 1000 வெள்ளிக்காசை ஒரு மூட்டையில கட்டி தூக்கி போட்டுட்டு வரப்போறேன். அதை எடுத்து அவங்க அதை எப்படி பாதுகாக்க போறோம், எப்படி செலவு செய்ய போறோம்னு யோசித்து யோசித்து தூக்கமும் இல்லாம சிரிப்பும் இல்லாம இன்னைக்கு எப்படி ஆக போறாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னா மாணிக்கம். உடனே அவனோட மனைவி, ஏங்க 1000 வெள்ளிக்காசு, 1000 ரூபாவே அவங்களுக்கு பெருசு தானே, 1000 ரூபாய் கொடுங்க, அப்பவே அவங்க தூக்கம் போயிரும் அப்படின்னு சொன்னா. இல்ல இல்ல, 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாதான் அதனோட மதிப்பு அதிகம்னு சொல்லி அவங்க தூங்காம அவங்களோட சிரிப்பு மறையும், அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம் அப்படின்னு கெட்ட எண்ணத்துல பிளான் பண்ணாங்க மாணிக்கம். அவங்க பிளான் பண்ண மாதிரியே அன்னைக்கு நைட்டு ரத்தினத்தோட வீட்டுல அவங்களோட வெள்ளிக்காசை தூக்கி போட்டுட்டு போனாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு சல்லுன்னு விழுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. 2 பேரும் எழுந்தாங்க. ரத்தின சொன்னா, அடியே என்ன பாம்பு கீம்பு வந்துட்டா நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டா. உடனே அவனோட மனைவி சொன்னா, பாம்பு வந்தா உசு உசுன்னு தானங்க சவுண்டு கேட்கும், இது சல்லுன்னுல கேட்டுச்சு, சரி என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மூட்டை கிடந்துச்சு. அதை எடுத்து பார்த்தாங்க. அதுல 1000 வெள்ளிக்காசு கிடந்துச்சு. இதை பார்த்தா அவங்களுக்கு கை காடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அச்சோ, இவ்வளோ பெரிய காசு நம்ம வீட்டுல எப்படி வந்துச்சு, ஐயோ இது இருந்தா என்ன பண்றது, இதை வச்சு நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ரத்தினம். எங்க சும்மா இருங்க, இந்த வெள்ளிக்காசை கையில வந்தோன்னு நம்ம கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, எனக்கு என்னமோ இது மாணிக்க அண்ணனோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்கதான் பால்கனியில நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க வேலையாதாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னான் அவனோட மனைவி. உடனே ரத்தினம் அதை தூக்கி தன்னோட தலைமாட்டுல வச்சுக்கிட்டு படுத்தான். என்னங்க நான் சொல்றேன், நீங்க தலைமாட்டுல எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவனோட மனைவி. சும்மா படு, நீ காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் படுத்தாங்க. வீட்டெல்லாம் அடைச்சிட்டியா அப்படின்னு கேட்டா ரத்தினம். அதெல்லாம் அடைச்சிட்டேங்க. ஆனா 2 பேரும் புரண்டு புரண்டு படுத்தாங்களே தவிர அவங்களுக்கு தூக்கமே வரல. ரத்தினம் கேட்டா, என்னடி தூங்கிட்டியா அப்படின்னு. உடனே அவனோட மனைவி, எங்க தூங்க, நம்மள்ட்ட அடுத்த வேலைக்கு காசு இல்லைனாலும் சாப்பாடு இல்லைனாலும் எதையும் அடைக்காம கொள்ளாம நல்லா தூங்கணும், இப்ப இந்த காசு வந்ததுல இருந்து தூக்கமே போச்சுங்க அப்படின்னு சொன்னான். ஆமா, நீ சொன்னது என்னமோ கரெக்டு தான், இதை நாளைக்கு நான் விடிஞ்ச உடனேயே போய் மாணிக்கத்திட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். எதுக்கு அடுத்தவங்க காசு, நம்மளுக்கு உழைப்பால வரும்போது நிம்மதியா சந்தோஷமா தூங்கணும், நிம்மதியா தூங்கி எழுந்திரிச்சோம் சிரிச்சு பேசணும், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நமக்கு பின்னாடி புத்தி வராம இப்பவே நமக்கு புத்தி வந்துச்சு. ஒரு நாள் நம்மளால தூங்க முடியலைன்னா நாள் கணக்கா தூங்காம நம்மளோட நிம்மதியே போயிரும் அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காசுக்கு அவங்க ஆசைப்படல. விழிஞ்ச உடனேயே மாணிக்கத்தை பார்க்க போனாங்க. மாணிக்கத்தை பார்க்க போகும்போது மாணிக்கமும் அவனோட மனைவியும் தூரத்துல இருந்து, என்னங்க அந்த பையோட நம்மள்ட்ட வர்றாங்க அப்படின்னு சொன்னா மாணிக்கத்தோட மனைவி.
உடனே மாணிக்கம் சொன்னா, இவ்வளவு பெரிய காசை பார்த்ததே இல்லைல, நம்மள்ட்ட எங்கேயாவது ஒளிச்சு வைக்க, இல்லைன்னா ஏதாவது ஐடியா கேட்க, இது என்னோட காசு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது கேட்க வருவாங்க அப்படின்னு சொன்னான். ஆனா அவங்க 2 பேரும் வந்து அந்த காசை வச்சுட்டு, ஐயா இது உங்களோட காசு தான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அடுத்தவங்க காசு தேவையில்லை. அன்னாட உழைக்கிற கூலியை நீங்க கொடுத்தாலே போதும். அதுலயே எங்களோட வயிறும் நிறையும் மனசும் நிறையும். அந்த சந்தோஷம் தான் ஏன் எங்களுக்கு நிலைக்கும். இந்த பணம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான் ரத்தினம். இதை கேட்ட மாணிக்கத்துக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் ஷாக்கு. என்ன சொல்ற, இவ்வளோ பெரிய காசு உன்னோட கைக்கு வந்திருக்கு, வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னான். இல்ல இல்ல, இது வந்த கொஞ்ச நேரத்துல எங்களோட தூக்கம் போயிருச்சு. இதை நாங்க அபகரிக்கணும்னு நினைச்சோம்னா எங்களோட வாழ்நாள் சந்தோஷமே போயிடும். அதனால அடுத்தவங்க பணம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சாங்க. இவங்க 2 பேரும் பிரமிச்சு நின்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து ரத்தினமும் ரத்தினம் மனைவியும் விடை பெற்று போனாங்க. மாணிக்கத்துக்கும் அவனோட மனைவிக்கும் அப்பந்தான் புரிஞ்சுச்சு, இவங்கள மாதிரி எண்ணம் நமக்கு வரவே செய்யாது. நம்ம மேலும் மேலும் சேர்க்கணும்னு நினைக்கிறனாலதான் நம்ம தூங்காம சந்தோஷம் இல்லாம இப்படி இருக்கிறோம். அவங்க அடுத்தவங்க விட்டுன்னு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதனாலதான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து அவங்கள்ட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தன்னிட்ட வேலை பார்க்க வர்றவங்களுக்கு கரெக்டான கூலியை கொடுத்தாங்க. ஒரு நாள் அந்த மாணிக்கம் ரத்தினத்தோட வீட்டுக்கு போய் ரத்தினத்தையும் அவனோட மனைவியையும் சந்திச்சான். வாங்கய்யா வாங்க அப்படின்னு அவனை அன்போட உபசரிச்சான் ரத்தினம். சொல்லுங்கய்யா என்ன விஷயம், கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு கேட்டான். இல்ல, உன்னால நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். நான் ஒரு நிலம் வச்சிருக்கேன். அந்த நிலத்தை நான் உனக்கு சொந்தமா தாரேன். நீ அதுல வியாபாரம் பண்ணு, விளைச்சல் பண்ணு. அதோட விளைச்சலை நீனே வித்து உன்னோட குடும்பத்தை நடத்து. இது நான் உனக்கு கஷ்டப்படணும்னு சொல்லி கொடுக்கல. நீ இவ்வளவு நாள் என்கிட்ட வேலை செஞ்ச கூலியை நான் எத்தனையோ டைம் கொடுக்காம போயிருக்கேன். அதுக்கு வட்டிக்கு முதலுமா உன்னிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னா மாணிக்கம். அவனோட மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த விவசாய நிலத்துல அவங்க நெல்லு சோளம் இப்படி நிறைய விளைச்சல் பார்த்தாங்க. அதை வித்தாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. மாணிக்கமும் அதுல இருந்து பிறருக்கு உதவுனா, கூலிகளை கரெக்டா கொடுத்தான். அவங்களும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிறர் பொருள்ல நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்மளோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடும். பிறரோட கூலியை நம்ம கொடுக்காம விட்டோம்னா நம்மளோட சந்தோஷங்கள் போயிடும். அதனால பிற பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.